அதேபோல பாஜகவின் கொத்தடிமைகளாக அதிமுக மாறிவிட்டதாக அமைச்சர் ரகுபதி விமர்சனம் செய்திருக்கக்கூடிய நிலையில் அந்த காட்சிகளையும் தற்போது பார்க்கலாம். இந்த கூட்டத்தில் அதிமுகவோட முன்னாள் அமைச்சர்கள் பங்கேற்றிருக்காங்க, எப்படி பாக்குறீங்க? வெட்கக்கேடான விஷயம். முருகன் மாநாடுல அதிமுக அமைச்சர்கள் கலந்து கொண்டது மட்டுமல்லாம பெரியார் குறித்தும் அதே போல அண்ணா குறித்து விமர்சனம் செஞ்சு குறும்பட வெளியிடும் போது அமைதி காத்திருக்காங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற பெயரை வைத்துக் கொள்வதற்கே தகுதியற்றவர்களாக ஆகிவிட்டார்கள். திராவிடத்தை வீழ்த்துவோம் என்று சொல்லித்தான் இந்த முருகன் மாநாட்டை நடத்தி இருக்கிறார்கள். அவருடைய கட்சியினுடைய பெயரிலேயே திராவிடம் இருப்பதை எடப்பாடி பழனிசாமி தூக்கத்தில் இருக்கின்ற பொழுது அவர் மறந்துவிட்டார். மற்றவர்களும் இன்றைக்கு மறந்துவிட்டு பாரதிய ஜனதாவினுடைய கொத்தடிமைகள் நாங்கள் என்பதை அவர்கள் இன்றைக்கு நிரூபித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் கிடைத்திருக்கிற அருமையான அடிமைகள் அவர்கள். இந்த கூட்டத்தில் அதிமுகவோட முன்னாள் அமைச்சர்கள் பங்கேற்றிருக்காங்க, எப்படி பாக்குறீங்க? வெட்கக்கேடான விஷயம். முருகன் மாநாடுல அதிமுக அமைச்சர்கள் கலந்து கொண்டது மட்டுமல்லாம பெரியார் குறித்தும் அதே போல அண்ணா குறித்து விமர்சனம் செஞ்சு குறும்பட வெளியிடும் போது அமைதி காத்திருக்காங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற பெயரை வைத்துக் கொள்வதற்கே தகுதியற்றவர்களாக ஆகிவிட்டார்கள். திராவிடத்தை வீழ்த்துவோம் என்று சொல்லித்தான் இந்த முருகன் மாநாட்டை நடத்தி இருக்கிறார்கள். அவருடைய கட்சியினுடைய பெயரிலேயே திராவிடம் இருப்பதை எடப்பாடி பழனிசாமி தூக்கத்தில் இருக்கின்ற பொழுது அவர் மறந்துவிட்டார். மற்றவர்களும் இன்றைக்கு மறந்துவிட்டு பாரதிய ஜனதாவினுடைய கொத்தடிமைகள் நாங்கள் என்பதை அவர்கள் இன்றைக்கு நிரூபித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் கிடைத்திருக்கிற அருமையான அடிமைகள் அவர்கள். மதுரையில் இந்து முன்னணி தலைமையில் நடைபெற்ற முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய நிலையில் இதில் ஒளிபரப்பு செய்யப்பட்ட காணொலி தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. அது குறித்தான கருத்துகளையும் தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் கேட்டு விவரங்களையும் முடிய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், நேற்றைய தினம் மாநாடு முடிந்திருக்கக்கூடிய நிலையில பல்வேறு விஷயங்கள் இந்த மாநாடுல பேசப்பட்டுச்சு. அரசியல் பேசக்கூடாது நீதிமன்றம் சொல்லியிருந்தாலும் கூட ஒரு சில நேரங்கள் அரசியல் பேசப்பட்ட காட்சிகளையும் நாம் பார்த்தோம். முக்கிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் குறித்தான காணொலியும் அங்கு ஒளிபரப்பு செய்யப்பட்டது. இதை நாம் எப்படி புரிந்துக்க வேண்டியிருக்கு ராஜேஷ்? ஷாம், வணக்கம். நேற்று மதுரையில் நடைபெற்ற இந்து முன்னணி நடத்திய பாஜக பின்புலமாக இருந்து செயல்பட்ட முருக பக்தர்கள் மாநாடு. இந்த மாநாட்டில் அதிமுகவினர் பங்கேற்றதே சர்ச்சையாக மாறியிருந்த நிலையில் அந்த மாநாட்டில் ஒளிபரப்பு செய்யப்பட்ட ஒரு காணொலி அது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கின்றது. அதாவது தந்தை பெரியார் மற்றும் அண்ணா ஆகியோர் தொடர்ச்சியாக பக்திக்கு எதிராக விநாயகர் சிலைகளை எல்லாம் போட்டு உடைத்தார் பெரியார் என்றெல்லாம் அது தொடர்பான காணொலிகள் எல்லாம் ஒளிபரப்பு செய்யப்பட்டது. இதனை பார்த்து கொண்டு அதிமுகவினுடைய அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், குறிப்பாக முன்னாள் அமைச்சர்கள் ஆர்.பி. உதயகுமார், அதே போல செல்லூர் ராஜு மற்றும் கடம்பூர் ராஜு ஆகியோர் அமைதியாக இருந்தனர். திராவிடத்தை பற்றியும் தங்களுடைய கொள்கை தலைவர்களான பெரியார் மற்றும் அண்ணாவை பற்றியும் தரக்குறைவாக அவர்களை குறைத்து மதிப்பிட்டு பேசிய போது இவர்கள் அமைதி காத்தது ஏன் எனவும் அவர்கள் கேள்வி எழுப்ப தொடங்கி இருக்கின்றார்கள். தற்போது திமுகவினர் இது தொடர்பாக சமூக வலைதளங்களிலும் பரவலாக தொடர்ச்சியாக இதற்கு எதிர்வினை ஆற்றி வருகின்றார்கள். இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலே காலையில் அமைச்சர் சேகர் பாபு பத்திரிகையாளர்களை சந்தித்து கடுமையான தன்னுடைய விமர்சனத்தை முன்வைத்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் அமைச்சர் ரகுபதியும் கூட தன்னுடைய கடும் விமர்சனத்தை வைத்திருந்தார். அதிமுக தன்னுடைய கட்சியின் பெயரில் அண்ணாவின் பெயரை பயன்படுத்தக்கூடிய தகுதியை இழந்து விட்டது என்றெல்லாம் அவர் விமர்சனத்தை முன்வைத்திருந்தார். இதற்கிடையே RSS அந்த விழாவில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பங்கேற்றதும் இந்து முன்னணி வெளியிட்ட அந்த வீடியோவின் மூலமாக தெரிய வந்திருக்கின்றது. எனவே RSS நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பங்கேற்றது ஏன் எனவும் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். ஏற்கனவே RSS நிகழ்ச்சியை தொடங்கி வைத்த காரணத்தினால்தான் தளவாய் சுந்தரம் கட்சியிலிருந்து சிறிது காலம் நீக்கி வைக்கப்பட்டிருந்தார். அவரிடம் இருந்த மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட பொறுப்புகள்லாம் கூட பறிக்கப்பட்டிருந்தது. அதன் பிறகு 2-3 மாதங்கள் கழித்து அந்த பொறுப்பு அவருக்கு வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையிலே தான் SP வேலுமணியும் RSS வெளியிட்ட அந்த நிகழ்ச்சியில அவர் பங்கேற்றிருந்தார் என்ற வீடியோவையும் இந்து முன்னணி வெளியிட்டிருக்கின்றது. எனவே தொடர்ந்து அதிமுகவை பொறுத்தவரையிலே அவர்கள் பாதை மாறுகிறதா என்ற ஒரு கேள்வியையும் திமுகவினர் எழுப்பி வருகின்றார்கள். திராவிடம் என்று சொன்னால் அது
தொடர்ந்து இந்த பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டு வருகின்றார்கள். அதிமுகவை பொறுத்தவரை, தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே திமுக அதிமுக இரண்டுமே திராவிட கட்சிகளாகத்தான் இருந்து வருகின்றது. பகுத்தறிவு பேசக்கூடிய, தந்தை பெரியாரின் வழியை பின்பற்றக்கூடிய கட்சிகளாக இருந்து வரக்கூடிய சூழ்நிலையில் அப்படிப்பட்ட கொள்கை தலைவரான தந்தை பெரியாரையே விமர்சிக்கக்கூடிய ஒரு மாநாட்டில் அதிமுகவை சேர்ந்தவர்கள் சென்று பங்கேற்றது ஏன்? ஒருவேளை இது அவர்களுக்கு முன்கூட்டியே தெரியாது, அதனால் சென்று அந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டார்கள் என்றாலும் கூட அப்படிப்பட்ட ஒரு காணொளி ஒளிபரப்பு செய்யப்பட்ட போது அது தொடர்பான விளக்கத்தையோ அல்லது அதற்கான எதிர்ப்பையோ அவர்கள் பதிவு செய்திருக்க வேண்டாமா? குறைந்தபட்சம் அந்த காணொளி ஒளிபரப்பு செய்யப்பட்ட பிறகு அவர்கள் மேடையிலிருந்து புறப்பட்டு சென்றிருக்க வேண்டாமா? எந்த விதமான எதிர்ப்பையும் காட்டாமல் அவர்கள் அமைதியாக மேடையில் அமர்ந்திருந்தது ஏன் எனவும் கேள்வி எழுப்பி வருகின்றார்கள். குறிப்பாக அமைச்சர் ரகுபதி பேசும்போது மிக கடுமையாக விமர்சனம் செய்திருக்கின்றார். இனி திராவிட கட்சி என்றோ அண்ணாவின் பெயரையோ பயன்படுத்துவதற்கான தகுதியை அதிமுகவினர் இழந்து விட்டார்கள். தொடர்ந்து பாஜக அதிமுகவை ஒரு அடிமை போல பயன்படுத்தி வருகின்றது என்றும் மிக கடுமையாக விமர்சனம் செய்திருக்கின்றார். இந்துத்துவாவினர் முருகன் புகழ்பாட வைத்ததே திராவிடத்தின் சாதனைதான் எனவும் தெரிவித்திருந்த அமைச்சர் ரகுபதி பாஜகவினுடைய கொத்தடிமைகளாக அதிமுகவினர் மாறிவிட்டதாகவும் மிக கடுமையாக குற்றச்சாட்டுக்களை அவர் முன்வைத்திருக்கின்றார். ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணி அமைக்கப்பட்ட போதே எதிர்கட்சியினர், அதாவது திமுக உள்ளிட்ட மற்ற கட்சிகளை சார்ந்தவர்கள் பாஜக எப்போதும் தங்களுடன் கூட்டணி சேர்கின்ற கட்சிகளை விழுங்கி விடுவார்கள், பாஜகவிடம் அதிமுகவினர் மிகுந்த எச்சரிக்கையோடு கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று திருமாவளவன், செல்வ பெருந்தகை உள்ளிட்ட பலரும் தொடர்ந்து இந்த கருத்தை தெரிவித்து வருகின்றார்கள். அதற்கு ஏற்ப இந்த நிகழ்ச்சி அமைந்திருப்பதாக அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். அதிமுகவை பொறுத்தவரையிலே திராவிட கட்சியாக இருக்கின்றது. தந்தை பெரியார் அண்ணாவின் வழியிலே தான் அவர்கள் நடந்து வருகின்றார்கள். எனவே அவர்கள் ஒருபோதும் இந்துத்துவாவை ஏற்றுக்கொள்வதில்லை. காரணம், இந்துத்துவா தான் சாதி வர்ணாசிரமத்தை சொல்கின்றது. சாதி 4 படிநிலைகள் இருக்கின்றது, ஒருவன் மேலே ஒருவன் கீழே என்பதை இந்துத்துவா தான் சொல்கின்றது. எனவே இந்த மத கோட்பாட்டுகளை நாம் எதிர்க்கின்றோம். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பதுதான் கோட்பாடு. அனைத்து மதங்களும் சமம் என்பதிலே மாற்று கருத்தில்லை. அதே நேரத்தில் மனிதர்களில் ஒருவர் தாழ்ந்தவர் ஒருவர் உயர்ந்தவர் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதுதான் பேரறிஞர் அண்ணா வகுத்த பாதையாக இருக்கின்றது. எனவே அவரது பெயரை கட்சியில் வைத்துக் கொண்டு எப்படி இந்துத்துவா, இந்து கொள்கைகளை பேசுவது, இது போன்ற விஷயங்களை அவர்கள் முன்னெடுக்கலாம் என்று தற்போது குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து வருகிறார்கள். எனவே ஏற்கனவே திமுகவை பொறுத்தவர்கள், அதே போல திராவிட கழகத்தை பொறுத்தவர்கள் அவர்கள் எல்லாம் பேசுவது என்னவென்றால், இங்கே திராவிட கட்சி என்றால் அது திமுகவுக்கு மட்டும்தான் பொருந்தும், அதிமுக எப்போதோ தங்களுடைய பாதையை மாற்றிக்கொள்ள தொடங்கிவிட்டது என்று அவர்கள் அவ்வப்போது மேடையில் பேசுவதுண்டு. அதற்கு உதாரணமாக இப்போது இந்த நிகழ்வையும் சுட்டிக்காட்ட தொடங்கி இருக்கின்றார்கள். இந்துத்துவா கொள்கைகளை நாம் தீவிரமாக எதிர்த்து வரக்கூடிய சூழலில் அவர்கள் நடத்தக்கூடிய மாநாட்டிலே சென்று அங்கு அமைதியாக இருந்துவிட்டு வருவது, அங்கு பேசப்பட்ட கருத்துக்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வதாகாதா என்றும் தெரிவித்து வருகின்றார்கள். இது தொடர்பாக இன்னும் அதிமுக தரப்பிலிருந்து விளக்கமான பதில்கள் எதுவும் கொடுக்கப்படவில்லை. எனவே அவர்கள் பதில் கொடுக்கக்கூடிய நிலையை பொறுத்துதான் இந்த விவகாரத்தில் அதிமுகவினுடைய நிலைப்பாடு என்ன, அதாவது அவர்கள் இந்த மாநாட்டிற்கு அழைக்கப்பட்ட போது ஒரு கூட்டணி கட்சி என்ற அடிப்படையிலே அவர்கள் சென்று கலந்து கொண்டிருக்கலாம். இது போன்ற காணொளிகளை தந்தை பெரியார் பற்றியும் அண்ணா பற்றியும் அவர்கள் ஒளிபரப்பு செய்வார்கள் என்று எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். எனவே ஆனால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும்.